டேய் என்னடா ஏதோ 4 நாள் என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம், நிஷாவால எல்லாம் அப்செட் ஆகுது. அதுக்கு அவ என்னடா பண்ணுவா? பாவம், உடம்பு சரியில்லை போல இருக்கு. ரெஸ்ட் எடுத்தப்புறம் அவ நார்மல் ஆயிடுவா பாரு. அதெல்லாம் சரி, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா போர் அடிக்கும்டா. ஆமாண்டா, நானும் அப்படிதான் யோசிச்சேன், நீ சொல்லிட்ட. ம் அப்பனா ஏதாவது கேம் ஆடலாமா? வேணாண்டா சாமி, மறுபடியும் ஒரு கேம் ஆனா இதோ மிச்சம் இருக்கிறது இவதான். இவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். கேம்னா அந்த கேம் இல்லடா, வேற ஏதாவது கேம். சரி, வேற என்ன விளையாடலாம் நீயே சொல்லு. உங்க இஷ்டம்டா, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. டேய், ஒரு ஐடியா. சுத்தி வலிக்காம நேரா சொல்றா. இங்க வீடு பெருசா தானே இருக்கு, எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடலாம். கண்ணாம்பூச்சி கில்லி ஆட்டம் என்னடா குழந்தைங்க விளையாட்டா சொல்ற? நீ சின்ன புள்ளன்னு காட்டுற பாத்தியா? டேய் சும்மா அவனை கிண்டல் பண்ணாத. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. சொல்டா. அங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குல்ல, அங்க போலாம் வாங்க. சரி வாங்க போலாம். என்னடா நீ வாடி. டேய் விஷால், வால்யூம் ஏத்துடா. டேய் இடியட், ஏத்த சொன்னா ஏன்டா குறைக்கிற? ஏத்திட்டு தான்டா இருக்கேன், ஏற மாட்டேங்கடா. ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? சாப்பிடலான்னா அது சாப்பிட விடாது, டான்ஸ் ஆடலான்னா இது நம்மள டான்ஸ் ஆட விடாது. வரலன்னா பரவாயில்ல விடுடா, அந்த கொலையா முந்திரிக்க மாதிரியே நம்மளும் ஆடலாம். அது என்ன ஆட்டம்? இது கூட தெரியாதா? அது ஜஸ்ட் ஹைட் அண்ட் சீக் மாதிரியே தான். நீ இங்க வா, நான் சொல்லித்தரேன். டேய் இப்படி வா. நான் மறைக்கிறேன். கண்ணாம்பூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? அமர். ராங். இப்படி வா. சொல்றா. கண்ணாம்பூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? அமர். ராங். நீ 2 வாட்டியும் தப்பா தான்டா சொல்லிருக்க. நீ வா அமர். இப்ப பாப்பீங்க இந்த அமரோட ஆட்டத்தை. கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? விஷால். ராங். கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? ஹர்ஷா. ராங். என்னமோ பெரிய இவ மாதிரி பில்டப்லாம் கொடுத்த, நீயும் தப்பா தாண்டா சொல்லிருக்க. சரி வா, இப்ப நான் ட்ரை பண்றேன். அதையும் பார்க்கலாம். கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? விஷால். ராங். கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? ஆமா. ஹே நிஷா. ராங். நிஷா வந்திருக்காடா. ஏ நிஷா, கேம் சூப்பரா இருக்கு, நீயும் வா. கம் ஆன் நிஷா. வா. என்னடா? என்ன? வாடா. கண்ணாம்பூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? விஷால். இப்படி வா.
கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? ஹாமர். எப்படிடா கண்டுபிடிக்கிறா? கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? ஹர்ஷா. என்ன மச்சான் கரெக்டா சொல்றா? டேய் எல்லாருமே ஒரே லைன்ல நிக்கலாம். சரி வா வா. ஓகே. ஸ்டார்ட். கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? ஹாமர், விஷால், ஹர்ஷா. கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? விஷால், ஹர்ஷா, அமர். அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றா? என்னடா இவ இப்படி பிஹேவ் பண்றா? திடீர்னு இவளுக்குள்ள இவ்ளோ சேஞ்சஸா? அதான்டா எனக்கும் புரியல. ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறா? டேய் அவ நம்மள பயமுறுத்த தான் ட்ரை பண்றாடா. ஆனா நம்ம பயப்பட மாட்டோம்ல. நீ சொல்ற மாதிரியே இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி பேரெல்லாம் கரெக்டா சொன்னா? ஏதோ ஃப்ளூக்ல சொல்லிட்டா கரெக்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அப்படிங்கிறியா? இல்லடா அவ ஒரு பெரிய பேய் நம்மள பயமுறுத்தி நம்மள கொல்ல போறா. ஏண்டா அவளை பத்தி முழுசா தெரிஞ்ச நாமளே பயப்படலாமா சொல்லு? டேய் எதுக்கும் ஒரு வாட்டி நான் மாடிக்கு போய் அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு பாத்துட்டு வரேன். ஓகேடா, நீ சொன்னதா கரெக்ட். நீ போய் முதல்ல பாரு. போடா. நிஷா, நிஷா, வாட் ஹேப்பன் நிஷா? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த. திடீர்னு எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ற? நிஷா, உனக்கு என்னாச்சுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது நிஷா. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இப்படி இருட்டுல தனியா இருந்தன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நிஷா. டேய் ஹே அமர், டேய் என்ன விடுங்கடா. சொல்றத கேளு. என்னடா விடு விடு, டேய் ஒழுங்கா என்னடா இப்படி பண்றீங்க? இங்க வாடா. இந்த விளையாட்டுக்கு வரலடா. சொல்றோம்ல. என்ன பார்த்தா உனக்கு வாடா, எப்படி விளையாடலாம். தெரியுது? ஆ? ஏன்டி இப்ப நடிக்கிற? அட போடா. டேய் நிஷா, நிஷாக்கு என்ன ஆச்சுடா? நிஷா பெரிய ப்ராப்ளம்ல இருக்காடா. தலையில அவ தலையில கண்ணு இருக்குடா. கண்ணா? நிஜமாடா, அவ தலையில கண்ணு இருக்குடா. என்னடா சொல்ற? நிஜமாதான், நான் என் கண்ணால பார்த்தேன். நினைச்சேன்டா அவ அப்படி வித்தியாசமா நடந்துகிட்டப்பவே நினைச்சேன் அவளை டெஃபினட்டா பேய் பிடிச்சிருக்கு. ஆமாண்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. டேய் இவ்வளவு நேரம் அவன் நடிக்கிறா பயமுறுத்துறான்னு சொல்லிட்டு இப்ப என்னடா இப்படி பயப்படுற? அப்ப ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. இப்படி நடக்கும் நான் முன்னாடியே கனவு காணனா என்ன? டேய் ஹர்ஷா, இப்போ என்ன பண்ணலாம்? அதான்டா நானும் யோசிக்கிறேன். எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். இல்லைன்னா நம்ம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். இங்க பாரு அமர், எல்லாரும் சேர்ந்துதான் வந்தோம், சேர்ந்துதான் போவோம். பொம்பளை புள்ள நானே தைரியமா இருக்கேன். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? டேய் அமர், ஒரு வாட்டி நிஷா இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. உனக்கு என்னப்பா 1000 சொல்லுவேன். ஏன்னா அவன் உன் ஆள் இல்ல. டேய் நான் சொல்றது கேளுங்க, இங்க இருந்து போயிடலாம். என்னடா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க ஃப்ரெண்டு லவ்னுலாம் கிடையாது. ஒரு மனுஷனா இருந்து யோசி. நிஷா இடத்துல நீ இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்போம். ஹே சரி விடு, இவன் கிட்ட கெஞ்சிட்டு இருந்தா இப்படிதான் ஓவரா பண்ணுவான். டேய் போடா போடா போடா. போடா. டேய் நிஷா, என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? ஹர்ஷா, நான் தான் அப்பவே சொன்னேன் ஓடி போயிடலான்டான்னு. டேய் இப்பயாவது வாங்கடா, போயிடலான்டா. டேய் என்னடா மறைஞ்சிட்டா வரா? என்னடா ஆச்சு? ஹே நிஷா, நிஷா, என்ன நிஷா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற?
நம்மலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிஷா. என்ஜாய் பண்றதுக்காக தானே வந்திருக்கோம். ப்ளீஸ் நிஷா, ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. உன்னை இப்படி பார்க்கும்போதே பயமா இருக்குடி. பயமா? சாக போறவங்களுக்கு பயம் எதுக்குடா? ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா உங்க எல்லாரையும் தாகம் தீராத இந்த மரண உருவம் கூப்பிடுது. கூடிய சீக்கிரம் எல்லாரும் என்ன மாதிரி ஆயிடுவீங்க. வேணாம் நிஷா. நிஷா.